வணக்கம். என்றும் அன்புதான். அன்பே சிவம். அன்பே சிவம். ஒட்டுமொத்த உலகமும் நானை தேடி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த உலகமும் நானை தேடி, ஒட்டுமொத்த உலகம் மனித கூட்டங்களும் நானை தேடி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. நான் என்றால் என்ன? நான் என்றால் என்ன? நான் என்றால் ரெண்டு. ஒன்று ஆணவம், இன்னொன்று அன்பு. ஒன்று ஆணவம், இன்னொன்று அன்பு. அப்போ எல்லோரும் நானை தேடி தான் வந்தார்கள். எல்லோரும். ஆனால் அன்பை விட்டுவிட்டு, அன்பு என்கின்ற நானை விட்டுவிட்டு ஆணவம் என்கிற நானை அவ்வளவு பேர் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு யாராவது தான் தேடலாம், யாராவது தான் முறையாக தேடலாம். அப்புறம் சில முறையா சும்மா ஏதோ போட்டுக்கிட்டு ஆனை செஞ்சேன், பூனை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னா ஒட்டுமொத்தம் ஒரு கருத்துன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சேரணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்கணும். அதுதான் கருத்து. அதுதான் சத்தியம் பேசும். அதுதான் அன்பு பேசும். ஒரு கூட்டத்துக்கு பேசாது. ஏதோ ஒரு ஜாதி கூட்டத்துக்கோ, ஏதோ மதத்து கூட்டத்துக்கோ, ஒரு மாநில கூட்டத்துக்கோ, நாட்டு கூட்டத்துக்கோ அது பேசாது. அன்பு உலகத்துக்கு பேசும். அன்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பேசும். ஆணவம் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பேசும். ஒவ்வொரு கூட்டம் இது எனக்குள்ளது, இது எனக்குள்ளது, இது எனக்குள்ளதுன்னு அதுக்கெல்லாம் பேசும். சத்தியத்தை தேடி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா வேற எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த நானை தேடுது. அந்த நான் எல்லாருக்குமானது. அந்த நான் எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கும் பாகுபாடு கிடையாது. மனிதன் பிரித்து வச்ச பாகுபாடில் அந்த நான் இல்லை. அந்த நான் எல்லாருக்கும் சொந்தம். எல்லா மனித கூட்டத்துக்கும் சொந்தம். எல்லாத்துக்கும், எல்லா ஜீவராசி எல்லாத்துக்கும் சொந்தம். ஆனால் அது அந்த நானை எடுக்க முடியாது. மற்ற ஜீவராசி அந்த நானை எடுக்க முடியாது. மனிதன் தான் அந்த நானை எடுக்கலாம். அப்போ எல்லாருக்குமானவன் அந்த நான், எல்லாருக்குமானவன் அந்த நான், அந்த நானை தேடிய பயணம். அப்போ அந்த நானை தெரிந்தவன் எல்லாருக்குமானவன், ஆனாலும் எல்லாருக்குமானவன் அல்ல. ஏன்? எவன் ஒருவன் அந்த நானை நேசிக்கிறானோ அவனுக்குத்தான் அவன் அந்த நானை எவன் நேசிக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த நான். அதனால் அவன் எல்லோருக்குமானவன் அல்ல. எல்லோரும் அதை தேடிய பயணம் பண்ணினாலும் அதை எடுக்கவில்லை. அவர் ஓடுத ஓட்டத்தில் அவன் இல்லை, அந்த நான் இல்லை, இந்த நான் தான் இருக்கு, நான் தான் ஓடணும், நான் தான் ஓடணும் அப்படின்னு ஓடுதாங்களே தவிர எண்ணிய நான் செய்யவே இல்லை. எண்ணிய நான் செய்யவே இல்லை இப்படிங்கிற முடிவு வந்துட்டேன்னா அந்த நானை தேடிக்கலாம். ஆமாம், போலுக்கு எண்ணிய நான் செய்யலை, எங்கள் அப்பா அம்மாவும் என்ன செய்யலை. இதுதான் நிஜம். என்னைய செஞ்சவன் தான் அந்த நான். அப்போ அந்த நானை தேடி தான் நம்ம வந்தோம். அந்த நானை தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்கே துன்பம் துயரம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இருக்குது. இந்த பூமியில் என்ன இல்லை, இந்த உலகத்தில் என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. நாம் தான் துன்பம் துயரம் அசிங்கம் அவமானம் கேவலம் அப்படின்னு நாமளாக உருவாக்கிட்டே போயிட்டோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆணுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அது பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியா, வானமா, சூரியனா, சந்திரனா, கோள்களா எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். இதை யார் அணிவிக்க முடியும்? வானத்தை பார்க்கலாமா, சூரியனை பார்க்கலாமா, நட்சத்திரம் பார்க்கலாமா, மற்ற எல்லாத்தையும் யாரால்
ரசிக்க பார்க்க முடியும், ரசிக்க முடியும், கொண்டாட முடியும் அப்படின்னா மனிதனால் முடியும். மற்ற ஜீவராசி கொண்டாட முடியாது. அப்போ அதுக்கு அது தேவையும் இல்லை. அதோட படைப்பு அது. அதுமாதிரி மனிதனோட படைப்பு அரிது, ரொம்ப விசேஷம். அப்போ இந்த விசேஷம் நானை தேடணும். அப்போ நான் எல்லாருக்குமானனா, எல்லாருக்குமானது தானா, எல்லாருக்குமானது. அப்போ எல்லாருக்குமானவன் எவன் தேடுகிறானோ அவனுக்கு தான் அந்த நான். அப்போ அன்பை எடுத்துக்கிட்டேன்னா, அன்பு அப்படின்னா இன்னொரு மனிதனை குறை பார்க்கவே கூடாது. எந்த மனிதனும் நான் குறை பார்க்க இந்த பூமியில் பிறக்கலை. இதுதான் ஃபஸ்ட்டு. ஆண் குறை, பொம்பளை குறை அப்படின்னு பார்க்கவே கூடாது. நான் யாரையும் பொம்பளையும் நான் செய்யவே இல்லை. பொம்பளை நான் உருவாக்கலை, ஆம்பளையும் நான் உருவாக்கலை. அவனோட அந்த நானோட வேலை. அப்போ அந்த நான் தான் என்ன செஞ்சதுன்னு நம்ம அந்த நானை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அங்கே வேலை முடிச்சிட்டு வேறு எந்த வேலையும் இங்கே அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், பொழப்பை தேடணும், வேலையை தேடணும், வாழ்க்கையை தேடணும், வரதொழி தேடணும். அவன் கையில் எல்லாமே இருக்குது. அவன் கையில் எல்லாம் இருக்குது. நீங்கள் நாங்கிற ஆணவத்தில் நான் ஓடுனா தான் இங்கே பிழைக்க முடியும், நான் ஓடுனா தான் என்னை காப்பாற்ற முடியும், என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும், நாம் அப்படி நினச்சிட்டோம். எந்த மிருகமும் அந்த மாதிரி பார்க்காது. அதுக்கு இன்றைக்கி உழைக்கணும், இன்றைக்கி சாப்பிடணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டு. உழைக்காது, சாப்பிட்றதுக்கு தேவையான வேலையை பார்த்துட்டு அந்த அதோட இது முடிச்சிட்டு, அவ்வளோதான். மனித பெரிய லெவலில் கொண்டு போயிட்டான். ஆனால் மனித சிறப்பு அரிது. இந்த அரிது உண்மையை தேடணும். அதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. மிருகங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ மனிதன் அந்த உண்மையை தேடினா அவன் சொர்க்கத்து பக்கம் போயிடுறான். உண்மை பக்கம் போகும். உண்மை பக்கம் போகும்போது அவன் ஆனந்தம்னு சந்தோஷத்துக்குள்ளே வந்துடுவான். வேறு யாரையும் இங்கே பெருசுப்படுத்த வரல. யாரும் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு 100க்குள்ளே தான் கணக்கு. அதுக்குள்ளே இந்த நானை தேடுனா உண்மை பக்கம். இல்லை என்னத்தையோ வளரிக்கிட்டு இருக்காங்க, வளர்தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலகமுக்கும் எவன் சொந்தக்காரனாக பேசானோ அதுதான் உண்மை. சும்மா நாட்டுங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு பேசிட்டு போகிறதாங்கன்னா அது உண்மை இல்லை. ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தன் பேசாமனாலே அதில் அன்பு இல்லை, சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த உலகத்துக்கு பேசணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு எவன் பேசினானோ அதுதான் சத்தியம். வேறு ஏதாவது ஒவ்வொரு கூட்டத்துக்கா, மாநிலத்துக்கு, அது இதுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த உலகம் தெரிஞ்சிட்டுனா ஒட்டுமொத்த உலகத்தை தான் பேசுவோம். அப்போ தெரியாது. மாநிலம் தெரியும், மாநிலத்தோடு நின்றுவாங்க. மாவட்டம் தெரியும், மாவட்டம் நின்றுவாங்க. இந்த ஜாதி தெரியும், இந்த ஜாதியில் நின்றுவாங்க. இந்த மதம் தெரியும், இந்த மதத்தில் நின்றுவாங்களே தவிர ஒட்டுமொத்த உலகத்தை எடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்து அவன் பேசானோ அது என்று மண்புடன் ஞானி யோகிநாதன். நன்றி.